யூதர்கள் ஒரு கோட்டை என்ன செஞ்சிருந்தாங்க, அவங்களுடைய புல் பாதுகாப்புமே என்ன இருந்தால் கோட்டை தான். அந்த கோட்டையை பூட்டிக்கிறது. அல்லாஹு தாலா சொல்றான், வதன்னு அன்னஹும் மானிஅத்துஹும் ஹுசூனுஹும் மினல்லாஹ், தங்களது கோட்டை இறைவனை விட்டு எங்களை தடுத்து விடும் அப்படின்னு அவர்கள் நினைத்தார்கள்ன்றான். இறைவனை விட்டு தடுத்து விடும் என்று சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்களா? அப்ப இறைவன் அந்த வார்த்தையை ஏன் சொல்றான்? அப்படி என்று சொன்னா, எங்களுக்கு ஆபத்தே வராதென்று ஒருவன் ஏதாவது ஒன்றை வச்சு நினைச்சான்னு சொன்னா இறைவனை மறக்கிறான் அர்த்தம். இறைவனை மறக்கிறான் அர்த்தம். அப்ப எனவே இறைவனை அவன் மறந்தான்னு சொன்னா இறைவனிடமிருந்து அது தடுக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அவர்கள் நினைக்காத புறத்தால் என்ன செஞ்சான், அவர்களை அழித்தான்னு குர்ஆன்ல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே சுன்னா எங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கிறது. சுன்னா தற்பெருமையை பற்றி சொன்ன செய்திகள் என்ன? இப்லீஸ் தற்பெருமை அடித்தான், அதனால் என்ன செஞ்சா அழிஞ்சு போனதை நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்பெருமையை பற்றி என்ன செய்கிறாங்க, கடுமையாக கண்டிக்கிறார்கள். பாவத்தை விட பெரிய ஒரு பாவமாக என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல ஹுனைன் யுத்தத்தில் ஏற்பட்ட கிரௌடை பற்றி ஏற்பட்ட தற்பெருமை அவங்களை அழிச்சதை பார்க்குறோம். யூதர்கள் அவர்களை கோட்டையை வைத்து என்ன செஞ்சாங்க, நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நினைச்சாங்க, அதனால் அழிக்கப்பட்டதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட ஒரு பெரிய ஒரு செய்தி சொன்னாங்க. அதாவது இஅஜாப் பின் நஃப்ஸ், ஒரு மனிதன் தற்பெருமை உணர்வு சில பொழுது மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம், விளங்கப்படுத்தாமல் இருக்கலாம். உள்ளத்துக்குள்ள இருந்தாலே சில பொழுது மிகப்பெரிய அழிவு வரலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.